மின்னும் பட்டாம்பூச்சியும் தங்கப் புதையலும். ஒரு சிறிய கிராமத்தில் நிலா என்ற ஒரு சுட்டி பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு காடு என்பது வெறும் மரங்களும் செடிகளும் அல்ல, அது அவளுக்கு ஒரு நண்பன். காற்று வீசும்போது இலைகள் சலசலக்கும் சத்தம் கூட அவளுக்கு ஒரு ரகசிய கதை சொல்லுவது போல இருந்தது. ஒரு நாள் மாலை நேரத்தில் சூரியன் மெல்ல மறைந்து வானம் ஆரஞ்சு நிறத்தில் மாறிக்கொண்டிருந்தது. நிலா வழக்கம்போல பூக்கள் பறிக்க காட்டுக்குள் சென்றாள். அப்போது அவள் கண்களில் ஒரு அதிசயம் விழுந்தது. இதுவரை பார்த்திராத ஒரு மின்னும் பட்டாம்பூச்சி. அது சாதாரண பட்டாம்பூச்சி இல்லை. அது பறக்கும்போது பின்னால் ஒரு மென்மையான ஒளிப்பாதை உருவாகியது. அந்த ஒளி நிலாவின் மனதையே இழுத்துச் சென்றது. நிலா அதை துரத்திக் கொண்டே காட்டின் ஆழம் நோக்கிப் போனாள். அங்கு இருந்த மரங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று பேசிக் கொண்டிருக்கிற மாதிரி சத்தம் எழுந்தது. காற்று கொஞ்சம் குளிர்ந்தது. ஆனால் நிலாவின் உள்ளம் மட்டும் தைரியமாக இருந்தது. திடீரென ஒரு அருவி அவள் முன் வந்தது. அந்த அருவி வெறும் தண்ணீர் விழுவது போல இல்லை. அது ஒரு இனிய இசை போல ஒலித்தது. நிலா சில நொடிகள் கண்களை மூடி அந்த இசையை கேட்டாள். அந்தச் சத்தத்தில் ஒரு அழைப்பு இருந்தது. பயப்படாதே, முன்னே வா. பட்டாம்பூச்சி மெதுவாக ஒரு பழைய குகைக்குள் பறந்தது. நிலாவின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவள் நினைத்தாள், இது பயமல்ல, இது ஒரு புதையலின் வாசல். அவள் மெதுவாக குகைக்குள் நுழைந்தாள். அங்கிருந்த குளிர்ந்த காற்று அவள் கன்னத்தை தொட்டது. ஒரு பெரிய பாறையின் மேல் ஒரு பழைய மரப்பெட்டி இருந்தது. அவள் நடுங்கும் கைகளால் அந்த பெட்டியை திறந்தாள். அவள் எதிர்பார்த்தது தங்கம், வைரம், மின்னும் நகைகள். ஆனால் உள்ளே இருந்தது விதவிதமான அரிய விதைகள். ஒரு நொடி அவள் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. ஆனால் உடனே பெட்டியின் மூடியின் உள்ளே எழுதியிருந்த வார்த்தைகள் அவள் கண்களில் படிந்தன. இந்த காட்டின் அழகை ரசித்து பயமின்றி இங்கு வருகிறவர்க்கு இந்த உலகை இன்னும் அழகாக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. அந்த வார்த்தைகள் நிலாவின் மனதை ஆழமாகத் தொட்டன. அவள் புரிந்து கொண்டாள். உண்மையான தங்கம் என்பது பணமல்ல, புதிதாக உயிர் தரும் விதைகள்தான். நிலா அந்த விதைகளை எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கு திரும்பினாள். ஒவ்வொரு விதையையும் நட்டபோது அவள் மனதில் ஒரு கனவு நட்டாள். இந்த ஊர் இன்னும் அழகாக வேண்டும். காலம் கடந்தது. சின்ன முளைகள் வெளிவந்தன. பின்னர் அவை மரங்களாக வளர்ந்தன. பூக்கள் மலர்ந்தன. பறவைகள் திரும்பி வந்தன. சில மாதங்களில் அந்த கிராமம் பச்சை போர்வை போர்த்திய சொர்க்கமாக மாறியது. கிராம மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் நிலா மட்டும் சிரித்தாள். அவளுக்கு தெரியும், அந்த மின்னும் பட்டாம்பூச்சி இன்னும் எங்கோ பறந்து கொண்டிருக்கிறது. அடுத்த தைரியமான இதயத்தை தேடி. உண்மையான புதையல் என்பது தங்கமல்ல, உலகத்தை அழகாக்கும் மனசும் செயல்கள்.